ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் 71 இறுதி அத்தியாயம். 5 வருடங்களுக்கு பிறகு சஸ்தி மனைவியுடன் கம்பீரமாக நின்றிருந்தான் அவர்களின் குலதெய்வ கோவிலில். அது சஸ்தி தேனுஷாவின் 6 வயது மகன் பவன், மகள் பவதாரிணி இருவரும் தன் சித்தப்பா சரவணனின் மகளுடன் விளையாடி கொண்டு இருந்தார்கள். பவன் சரவணனைப் போல் குணம் கொண்டவன். சின்ன வயதிலேயே தம்பி தங்கைகளை யாரும் சொல்லாமலேயே பார்த்து கொள்வான். பெரியம்மா தேனு என்றால் அவனுக்கு கொள்ளை பிரியம். தேனு இருக்கும் இடத்தில் பூனைக்குட்டியாய் உரசிக்கொண்டு நிற்பான் பவன். அவன் தந்தையைப் போல் தாயிடம் கூட சற்று தள்ளி நின்று அவன் தந்தையைப் போல் தாயிடம் கூட சற்று தள்ளி நின்றுதான் பேசுவான். ஆனால் பவன் சொன்னால் அப்படியே கேட்டுக்கொள்வான். அண்ணன் சரியாத்தான் சொல்வான் என்பான். குருபரன் அடுத்த சரவணன் தேவாதான். சஸ்தி பவன் இனி என்ன, எனக்கு பேரன்கள் வளர்ந்து படித்து தொழில் செய்து குடும்பத்தையும் ஊரையும் பார்த்துக்குவானுங்க என்பார் பெருமையாக. தேவாவிடம் இயல்பாக தந்தையின் குணமும் பொறுப்பும் இருந்தாலும் கூட சரவணன் தன் மகனை தன்னிடமே வைத்து கொண்டு வருங்காலத்திற்காக அவனை செதுக்கினான். ஏனென்றால் சுடர்விழி மாதிரி இது நம்மளுடையது என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிடக்கூடாது, எங்களுடையது என்ற எண்ணம் வரணும் என்று சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுத்தான். சுடருக்கும் புரிந்தது. அவளை பொறுத்தவரை தன் கணவனின் காதலை தெரிந்து கொண்ட பிறகு அதைவிட வேறு எதுவுமே அவளுக்கு பெரிதாக தெரியலை. இப்ப வரை குருபரன் சஸ்திக்கு ஏதாவது சொத்து புதிதாக வாங்கினால் சரவணனுக்கும் வாங்கிவிடுவார். பரம்பரை சொத்துக்களும் சரவணன் தொழிலுக்கு வருமுன் வாங்கிய சொத்துக்கள் தான் சஸ்திக்கு. இந்த 5 வருடங்களில் 2 பேருக்குமே சரிசமமாகத்தான் எதையுமே வாங்கினார். சந்திரா இந்திரா தன் அண்ணனின் பாசத்தையும் குணத்தையும் சொல்லி, நீ சரவணன் பொண்டாட்டியா எது செய்தாலும் என் அண்ணன் குடும்பம் ஏற்றுக்கொள்ளும், அத்தை மகள் என்ற உறவை நீ அங்கே காட்டாதே என்று சொல்லியதால் அவள் தன் ஈகோவை விட்டுவிட்டாள். தொழில், ஊர் விஷயம், மக்கள் சேவை 3ஐயும் ஆண்கள் 3வரும் தான் பார்த்து கொண்டார்கள். குடும்பத்தை சௌந்தரமும் தேனுவும் பார்த்து கொண்டார்கள். தங்கச்சி மகளுக்கு உரிமை இல்லை என்று சொன்ன குருபரன் வீட்டில் அவர்களை தாங்கினார். அவரை விட தேனு பெரியமா, சித்தி என்று சந்திரா இந்திராவை கேட்காமல் உறவினர் வீட்டிற்கு ஏதாவது செய்ய மாட்டாள். சௌந்தரமும் மருமகளின் அரவணைக்கும் குணம் புரிந்து நீயே செய் என்று விலகாமல் அருகே நின்று செய்ய வைத்தார். அண்ணன் வீட்டாரிடம் தேனு வருமுன்பு இருந்த நெருக்கம், உரிமையை விட இப்ப அதிகமாக உணர்ந்தார்கள் சந்திரா இந்திரா. அந்த அளவு தன் குடும்பத்தோடு அவர்களை இணைத்து கொண்டாள் தேனுஷா. இதோ இப்போது சஸ்தி தேனுஷாவின் பிள்ளைகள் பவன், பவதாரிணி, குகன் 3வருக்கும் இன்றுதான் காதுகுத்து. இந்த 5 வருடமாக புகழ்விழியின் கணவனுக்காக தன் பிள்ளைகளின் காதுகுத்தை தள்ளி போட்டாள் தேனுஷா. இதற்கு இடையில் சரவணன் சுடர்விழியிடம் ட்ரஸ்ட் பொறுப்பை ஒப்படைத்து விட்டான். குருபரனும், மருமகளே, சின்ன விஷயங்களை நீயே பார்த்து செய், பெரிய விஷயங்களுக்கு உன் புருஷனை கேட்டு செய், சரவணனை கேட்காமல் எதையும் செய்யாதே என்றார் அன்பாக. அவளுக்குத்தான் இப்ப புரிந்து விட்டதே, சரவணன் மனைவி என்ற வார்த்தை தான் இந்த குடும்பத்தை திறக்கும் சாவி என்று. அதனால் இப்போது புரிந்து கொண்டு நடந்தாள். சுடருக்கு பொறுப்பை கொடுத்த மாதிரி தேனுவுக்கும் கொடுக்கத்தான் சரவணன் பிளான் பண்ணினான். அந்த பாசக்காரன் தேனுவிடம் உளறிவிட்டான். அதை பிடித்து கொண்ட தேனு, ஆத்தி, இவங்க பிளான் பண்ணுறதுக்குள்ளே நான் பிளான் பண்ணணுமே என்று யோசிக்க, அப்போது பிஸ்னஸ் விஷயமாக சஸ்தி வெளிநாட்டிற்கு கிளம்பினான். பலமுறை என் கூட வாயேன் என்று அவன் கூப்பிட்டும் போகாதவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு திரிய, என்னடி என்றான் புரியாமல். என்னை ஒரு தடவை கூட நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலை, இப்போ கூட நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க. சரவணன் அண்ணா சுடரை கூட ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்தெல்லாம் அனுப்பியிருக்கீங்க, என்னை மட்டும் எங்கேயுமே கூட்டி போகலை என்று சொல்ல, அவன் அம்மாவோ, தேனும் சொல்கிறதும் நியாயம்தானே, பிள்ளைகளுக்கு 2 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு,
அவங்கள நான் பார்த்துக்கிறேன், பிறகு என்ன, அவளையும் உன் கூட கூட்டிட்டு போடா என்று ஜால்ரா அடிக்க, கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்று தோன்றியது சஸ்திக்கு. விளைவு கணவனும் மனைவியும் பறந்தார்கள். உண்மையும் அதுதான். வந்த 4 நாளில் பேயாய் வேலையை முடித்தவன் அடுத்த 10 நாட்கள் ஊரை சுற்றி காட்டினானா என்றால் இல்லை. அவனுக்கு மனைவியை விட்டு நகரக்கூட இல்லை. அவளோ அவனை நகரக்கூட விடவில்லை. அவர்களுக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆனாலும் இன்றும் இளமையா உணர்ந்தார்கள் கணவனும் மனைவியும். அவர்களுக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆனாலும் இளமையாக உணர்ந்தார்கள் கணவனும் மனைவியும். தாம்பத்தியம் என்பது உடலால் மட்டும் செயல்பட்டால் நிறைவை கொடுக்காது. மனதாலும் காதலாலும் கூடும் தாம்பத்தியம்தான் நிறைவை கொடுக்கும். அவர்களின் நிறைவான தாம்பத்தியம் அவர்களுக்கு குகன் என்ற மகனை கொடுத்தது. தேனு கர்ப்பமானது தெரிந்ததும் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள், கொண்டாடினார்கள். சரவணன் தான், அடாடா, தேனுவிற்கான பொறுப்பு தான் தள்ளிக்கிட்டு போகுது, இருக்கட்டும், பிள்ளை பெற்று வளர்க்கட்டும் என்றான். நண்பா, இத்தோட நிறுத்துகிற எண்ணம் இருக்கா இல்லையா என்று குறும்பாக கேட்க, அது நீ எடுக்கிற முடிவில் தாண்டா இருக்கு என்றான் சஸ்தி. என்னடா சொல்கிற என்று சரவணன் புரியாமல் கேட்க, நீ அவளை வேலைக்கு போன்னு சொன்னா போதும், அடுத்ததுக்கு ரெடி ஆகிடுவா என்றான் குறும்பாக. எப்படிடா? எப்படியோ போய் தொலைங்கடா, நான் உங்கள் வழிக்கே வரலை. பள்ளிக்கூடம் மட்டும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது. நீங்கள் 2 பேரும் போகிற போக்க பார்த்தா அதை நான் தொடங்க வேண்டும் போல. எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி என்றான். இதோ பவன் தேனுவின் பெரியம்மா இளவரசியின் மடியில் இருக்க, பவன் தேனுவின் பெரியம்மா இளவரசியின் மகன் மடியில் இருக்க, பவதாரணி புகழ்விழியின் கணவன் தினேஷ் மடியில் இருக்க, குகன் ஜெயந்திராவின் கணவன் மடியில் இருக்க, குருபரன் மாமன்களுக்கு சீர் செய்து தன் பேரன்கள் பேத்திக்கு காது குத்தினார். புகழ்விழியின் கணவன் தினேஷிற்கு அக்கா தங்கை இல்லை. மேலும் தேனுஷாதான் கணவனிடம் சொல்லி அவனுக்கு செயற்கைக்கால் பொருத்த ஏற்பாடு செய்தாள். அதன் பிறகும் புகழ்விழியின் அமெரிக்க வாழ்க்கையின் மோகத்தை புரிந்து கொண்டு சஸ்தியிடம் சொல்லி அவர்களை அமெரிக்க கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தாள். புகழ்விழி, அவர்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதுதான் செய்கிறாங்க என்று சில சமயம் சொல்லுவாள். ஆனால் தினேஷ் தன் கால்களை இழந்த பிறகு வாழ்க்கைனா என்ன, உறவுகள் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டான். சிக்கனமாக இருந்து மலர்விழியின் பங்கு சொத்துக்கு ஈடான சொத்துக்களை திருப்பி வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறான். அதனால் 5 வருடம் கழித்துத்தான் இந்தியா வந்தான். அதுவும் தேனுஷா தன் தங்கை என மனமாற நினைத்ததால் தங்கை பிள்ளைகளுக்கு மாமன் சீர் செய்ய வந்தான். இயன்றதை செய்தான். குருபரன் மாமன் அழைப்பை மதுரையே திரும்பி பார்க்கும் வண்ணம் செய்து விருந்தை மண்டபத்தில் கொடுத்தார். சஸ்தி மனைவி பிள்ளைகளுடன் இன்றுதான் எஸ்டேட்டிற்கு வந்தான். அதே மேனேஜர் அன்புடன் வரவேற்றார். சஸ்தியின் நலத்திட்டம் இன்று நன்றாக செயல்பட்டு வருகிறது. கௌதமின் திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்த சஸ்தி அவனை வேண்டாம், போயிடுங்க என்று கோபத்தில் அனுப்பிவிட்டான். பிறகு மனைவியிடம் குடும்பத்தோடு சேர்ந்த பிறகு ஒரு முறை கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்து, உங்களால் தான் தேனு அவ குடும்பத்தோடு சேர்ந்தாள், நீங்கள் செய்தது எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போயிருச்சு என்றான். குழந்தைகளுக்கான பெரிய கட்டிலில் குழந்தைகள் தூங்கிய பின் 3 பிள்ளை பெற்று தொழுக் என்று இருந்த தன் மனைவியின் வயிற்றில் முகம் புதைத்து புரட்டி கொண்டு இருந்தான் சஸ்தி. விடுங்க மாமா என்று அவள் சினுங்க, இப்போ தாண்டி நீ நல்லா மெத்த மாதிரி ஜம்முன்னு இருக்க என்று தன் தேடலை தொடங்கினான். அவள் ஆருயிர் கணவன், வேறிருந்த மரமாய் நின்றவனை வேரூன்ற வைத்த தேவதை பெண் அவள். அவர்கள் நீடூழி வாழ்க. எல்லாம் வல்ல கடவுளை வணங்கி வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றி. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவரை பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி.